கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னை பின்பற்றி வா, கம் ஃபாலோ மீ என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். தேவ நாம் மகிமைக்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் பரிசுத்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 30 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. வாசித்த வேத பகுதிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து செய்திக்காக கடன் செல்வோம். Praise Lord Jesus. என்னை பின்பற்றி வா. நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னை பின்பற்றி வா. ஆகையால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம் என்று நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நம் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டு
பேசும் சபைகள் பெருகிடனும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடனும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கு, என் சொந்த தேசம் இயேசுவுக்கு. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நம் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால். ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிப்போம், தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபை இறக்க நிறைந்த பரலோகம் நல்ல பிதாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடின பாடல்களை ஆராதனை வழி ஆசீர்வதித்து கொடுத்தீர். இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகித்து அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை நாவொலி பிடித்து கொண்டு அனுப்போம். அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அவருடைய கண்களை ஆண்டவரே, அவருடைய காதுகள் ஆண்டவரே, அவருடைய இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியானது எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படத்தக்கதாக ஆசீர்வதித்தாரும். கர்த்தருக்கென்று காணிக்கைகளை தசமபாகங்களை செலுத்தின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வானத்தின் பலகளையும் திறந்து இடங்கொள்ளாமற் போகும்படி ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதுபோன்று கர்த்தாவே, வசனங்கள் சொன்ன சிறு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படுகிறோம், பொறுப்படுத்துகிறோம். துதிகன மகிமை யாவற்றுமுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. நாம் உட்காரலாம். என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. என்னை பின்பற்றி வா, கம் ஃபாலோ மீ என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தை லூக்கா 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு அவரை பின்பற்றி வரும்படி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு அவரை பின்பற்றி வரும்படி அழைக்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு காரியம், நம்ம ஃபுல்லாக வரல, ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசித்தோம். பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா சுவிசேஷர்களும் அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் அறியலாம். பாருங்கள், அங்கே தலைவன் ஒருவன் அவனை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறதை நாம் அங்கே வாசித்தோம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த 10 கட்டளைகளை குறித்து அவன் பேசுகிறான். கேள்வி நாம் செல்லலாம். பாருங்கள், இப்பொழுது என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தை குறித்து நாம் பேச போகிறோம்.
தீர்க்கதரிசி அதை குறித்து எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். நான் 10,000 சிறு வாலிப பிள்ளைகளுடன் பேசிக் கொண்டிருந்தாலோ அல்லது வெறுமனே என்னோடு மட்டுமே நான் பேசிக் கொண்டிருந்தாலோ அது நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அறிவுரையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது ஒரு கட்டளையாக உள்ளது. என்னை பின்பற்றி வா என்ற காரியமானது எக்காலத்திலும் யாருக்காவது கொடுக்கிற, குறிப்பாக வாலிப நபருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய காரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னை பின்பற்றி வா என்ற தலைப்பில் தீர்க்கதரிசி பேசின இந்த செய்தியை அதிகமாக யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா, வாலிப பையன்களுக்கும் வாலிப பெண்களுக்கும், வாலிப வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆமேன். ஏனென்றால் ஒரு வாலிபன் தான் இயேசுவினிடத்தில் வருகிறான். பாருங்கள், ஒரு வாலிபனாக இருந்தாலும் அந்த வாலிப வயதிலே அவனுக்கு என்னென்ன எண்ணங்கள் தோன்றும், எப்படியெல்லாம் தன் எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்ற விருப்பங்கள் இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு காணப்படலாம். ஆனால் அதன் மத்தியில் ஒரு வாலிபன் தன்னுடைய நித்தியத்தை கழிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு வாலிபன் சிந்திக்கிறான் என்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வாலிப வயதில் அதையெல்லாம் சிந்திப்பதற்கு இடமில்லை. உலக காரியங்களையே அவர் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா வாலிப பருவம் என்பது அதுதான் 2 கட்டாம் பருவம்னு சொல்லுவாங்க. எதையுமே தீர்மானிக்க தெரியாது அவர்களுக்கு. அதை டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க. எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்களால் தீர்மானிக்கவே முடியாத ஒரு பருவ காலம்தான் இந்த வாலிப பருவம். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வாலிபன் பணக்கார குடும்பத்தில் பிறந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தோன்றுவது என்பது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வாலிபன், ஒரு வயசான பாட்டியோ தாத்தாவோ நம்ம செத்து போனால் நித்தியத்துக்கு போகணும்னு நினைக்கலாங்க, அது நல்லது, அதுதான் சரி. ஆனால் வாலிப பருவத்தில் அதை நினைப்பது என்பது ஒரு கஷ்டமான காரியம்தான். அல்லேலூயா. அது மிக முக்கியம். ஆகையால் தான் தீர்க்கதரிசி வாலிப பிள்ளைகளுக்காக இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகையால் இங்கு இருக்கிற சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்க போகின்ற வாலிப சகோதர சகோதரிகள் உலகமெங்கும் இருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். வாலிப வயதிலே கர்த்தரை நினைப்பது ஒரு காரியம். நல்ல போதகரே என்று ஒரு வார்த்தையை அவன் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அப்படியே உங்களால் அதை நினைவு கூற முடியும். நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். நீங்கள் அந்த நபரை பின்பற்றும் விதத்தில் நீங்கள் பின்பற்றுகிற அந்த நபர் யார் என்பதை குறித்து நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் பின்பற்றக்கூடிய அந்த நபர் யார், நாம் பின்பற்றக்கூடிய அந்த சபை எப்படி, நாம் பின்பற்றக்கூடிய அந்த போதகர் எப்படி என்பதை குறித்து நமக்கு என்ன இருக்கணும், ஒரு தெளிந்த புத்தியோடு கூடிய நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு அநேக வாலிப பெண் பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். காரணம், ஏதோ அந்த பருவ காலத்தில் ஒரு விதமான அந்த காதல் உணர்வு ஏற்பட்டு அந்த வாலிபன் சொல்லுகிற வலையிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள். முழுவதுமாக அவனை நம்பி தன்னை கொடுத்து விடுவார்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறியாத பட்சத்திலேயே, உறுதி இல்லாத பட்சத்திலேயே ஏதோ ஒரு விதமான பேச்சில் மயங்கி என்ன செய்வார்கள், வாலிப பிள்ளைகள் அர்ப்பணித்து விடுவார்கள். கடைசியில் அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி சீர்கட்டு அழிந்து போகக்கூடிய நிலைமையில் வருகிறது என்பதை செய்தித்தாள்களிலும் டிவி செய்திகளிலும் நாம் அன்றாடம் கேட்கிறோம். அல்லேலூயா. அன்றாடம் இதை நாம் பார்க்கிறோம், அன்றாடம் கேட்கிறோம். இதில் அதிகமாக விழக்கூடியது யாருன்னா பெண்கள். ஆனால் இந்த பெண்கள் ஆண்களை ஏமாற்றுகிற பெண்களும் இருக்கிறார்கள்.
ஆண்களை ஏமாற்றக்கூடிய அநேக பெண்கள் இருக்கிறார்கள். அதை குறித்தும் செய்திகள் வெளிவருகிறது. ஆனால் அதிகபட்சம் பெண்கள் ஆண்கள் பெண்களை எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள். அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் பின்பற்றி போகிற அந்த நபர் யார், அவரை குறித்து என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். உறுதிப்பாடு இல்லாமல் யாரையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரி தேவ பிள்ளைகளே, யாரையும் நீங்கள் பின்பற்றுவதற்கு முன்பாக ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தெளிவில்லாமல் யாருக்கு பின்னால் போனீங்கன்னா கஷ்டம். அடுத்தது, உங்கள் காதலை தொடர்ந்து இடையில நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து. அதுதான் அன்றாட செய்தியில் பார்க்குறோம். நன்றாக பேசுவாங்க, பழகுவாங்க, எங்களாமா பூங்காக்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இவன் பேசுவதை நிறுத்துவா. அன்னைக்கு தான் அவளுக்கு வேணம் இருக்குது. என்ன பண்ணிடுவான்? கூட்டிட்டு உனக்கு நான் ஒரு விருந்து வைக்கிறேன் வந்துடுன்னா அங்கே காலி பண்ணிட்டு போயிடுவான். தலை துண்டாக போயிடும். இன்றைக்கு காலகட்டம் அதுதாங்க. எந்த ஆண்களையும் நம்பாதீங்க, எந்த பெண்களையும் நம்பாதீங்க. அல்லேலூயா. யாரையுமே நம்பாதீங்க. ஆண்களை நம்பாதீங்கன்னு நமக்கு சாதகமாக சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆனால் சினிமா பாடல் என்ன தெரியுமா? பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதேன்னு ஒரு பாட்டு உண்டு. ஆண்களை கூட நம்பிடலாம், ஆனால் அந்த பெண்களை மட்டும் என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க. இப்போ மோசடி வலையில் பெண்கள் என்ன செய்தாங்கன்னா கோடிக்கணக்கான பணத்தை மோசடி பண்ணியிருக்காங்கன்னு கைது பண்ணியிருக்கிறாங்க போன வாரம். அல்லேலூயா. அதனால் பொதுவாக ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு காரியம் உண்டு. அதை நம்புறது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் பின்பற்றி போயிடாதுங்க. யார் இடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாங்க. ஆமேன். ஒரு நாள் அது உங்களை ஏமாற்றும். ஆமேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு பாடல் பாடுவேன், பழைய பாடல். மரத சிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. பழைய பாட்டு ஒரு பாட்டு பாடுவோம்ல. சொந்தமில்லை பந்தமில்லை வந்த வழி நிலையும் இல்லை, சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை. ஆமேன். நல்ல ஒரு பாட்டு பாடுவேன் இல்லையா? அந்த காலத்தில் பாடுவேன். மாயைதான் உலக மாயைதான், ஆஹா ஏமாற்றும் உலக மாயைதான். அல்லேலூயா. உலகம் ஏமாற்றம். அதனால் நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்பதில் என்ன இருக்கணும்? ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேன் ஒழுக பேசுகிற ஆண்களை நம்பாதீங்க, தேன் ஒழுகிற பெண்களையும் நம்பாதீங்க. கர்த்தரை நம்பு. ஆமேன். அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் பின்பற்றுகிற அந்த நபர் யார் என்பதை குறித்து நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டியது. பவுல் ஒரு சமயம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகிருங்கள் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஆகையால் 1 கொரிந்தியர் 4:16 ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாக என்று ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த 2 இடத்துலையும் அவர் சொல்றார். சரி, என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல். யாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. யாரை பின்பற்றுகிறது போல? கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேனே, அதே போன்று நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்றால், நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அர்த்தமாகிறது. அல்லேலூயா. ஆகையால் இயேசு கிறிஸ்துவில் 86% மனமாற்றங்கள் 21 வயதுக்கு முன்னர் ஏற்படும் மனமாற்றங்கள் தான். கிறிஸ்துவிடம் வருகிற 86% பேர்கள் 21 வயதிற்கு முன்னமே வருபவர்கள் தான். நீங்கள் அந்த வயதை கடந்த பிறகு நீங்கள் அதிகமாக குறிப்பிட்ட வடிவில் உருவாகி விடுகிறீர்கள்.
அல்லது உங்கள் வழிகளில் இறுகி பொருத்தப்பட்டு விடுகிறீர்கள்? பாருங்கள், அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அதிகமாக அவரை பின்பற்றுகிறவர்கள் யாராக இருந்தார்களா? வாலிப பெண்களாகவும் வாலிப பையன்களாகவும் தான் இருந்தாங்க. அதுவும் 21 வயசுக்கு உட்பட்டவங்க 86% இயேசுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் அதிகமாக. பாருங்க, ஒரு சர்ச் பண்ணி பார்த்துருக்கா. அந்த அளவுக்கு இளம் வாலிப பிள்ளைகள், இளம் வாலிப பையன்கள் தான் இயேசுவுக்கு அதிகமாக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் அப்போஸ்தலர் இதை சொல்லுகிற அந்த பவுல் அப்போஸ்தலன் கூட ஒரு வாலிபன். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது அவனுடைய ஆடைகளை காத்து கொண்டிருந்த சவுல் என்னும் வாலிபன் என்று எழுதியிருக்கிறது. பவுல் கூட யாரா இருந்தாருங்க? ஒரு வாலிபனாக தான் இருந்தார். அவர் வாலிப வயதில் இயேசு அவரை தெரிந்து கொண்டதுனால கடைசி வரைக்கும் அவர் திருமணம் ஆகாமலேயே இயேசுவுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. ஆனால் பேதுரு போன்றவர்கள் திருமணமான பிற்பாடு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். வாலிப வயதில் தேவன் அழைக்கும் பொழுது அதற்கு அர்ப்பணித்து வாழ்ந்த தேவ மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் நம்ம எப்போதும் பார்க்குறோம், வாலிப வயதில் ஆண்டவரை தேடுவது நல்லது. நீங்கள் அந்த வயதை பாருங்கள், அது சம்பவிக்கக்கூடிய காரியம். அவர்கள் 70-80 வயதுகளிலும் கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். ஆனால் அது மிகவும் அரிதான காரியமாய் உள்ளது. பார்த்தீங்களா, 70-80 வயதில், சமீபத்தில் 90 வயது கடந்த ஒரு அருமையான அம்மாவுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோம் கர்த்தராகிய இயேசு நாமத்தில். நம்முடைய சபையில் 35 ஆண்டு கால என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இவ்வளோ வயதான ஒரு தாயாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இதுவே முதல் முறை. தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தில் அநேக வயதானவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். அதில் 86 வயதுள்ள ஒரு அருமையான தாயாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது 6ஆம் வானத்திற்கு போகும்போது அதை பார்க்குறாரு. அவங்க 20 வயது இளமையான பெண்ணாக வந்து சகோதரன் பிரணாமே என்று கட்டிப்பிடித்தார்களாம். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டதான், இவள் யார் என்று தெரிகிறதா என்று. ஐயோ, எனக்கு தெரியவில்லையே, நீ 86 வயதில் கிறிஸ்துக்குள் வழி நடத்தினாயே, அதுதான் அந்த தாயார், அந்த அம்மா என்று சொல்லி ஒரு சத்தம் வந்ததான். அல்லேலூயா. பாருங்கள், அவரும் வயதானவர்களை அநேகரை நடத்தியிருக்கிறார். நமக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்து எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் காப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போதே உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். ஆமென். வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போதே உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்றும் உங்களுடைய ஜீவியத்தில் என்ன சாதிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றும் உங்களுடைய குறிக்கோள்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை குறித்து சிந்தியுங்கள். நீங்கள் சிந்திக்கும் போது நிச்சயமாகவே உங்களுடைய சிந்தையானது அது உங்கள் சிந்தைக்குள் அறியப்படாத ஏதோ ஒன்றால் கொண்டு வரப்படுகிறது. அதுவே உங்கள் சிந்தையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆமென். அதன் பிறகு அது உங்கள் சிந்தைக்குள் உண்டாகும் போது பின்பு அதை நீங்கள் பேசுகிறீர்கள், அதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஆமென். அதன் பிறகு உங்கள் குறிக்கோள்களானது அதற்கு உங்களை நடத்துகிறது. ஆமென். பார்த்தீங்களா, வாலிப வயதில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் உருவாகும். இங்கே இருக்கிற அநேக வாலிப பையங்க இருக்கீங்க, வாலிப பெண்கள் இருக்காங்க. எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கி பார்த்துருக்கிறோம், அரிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் சாதித்தது யாருன்னா பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவிகளும் தான் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு செய்தியில் வருது. அவர்கள் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். சமீபத்தில் ஒரு பள்ளி மாணவன் பெட்ரோலே இல்லாமல் தண்ணீரில் நான் மோட்டார் வாகனத்தை ஓட்டி காண்பிக்க முடியும் என்று அதை மாதிரியை காண்பித்தார். விஞ்ஞானிகளெல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? பள்ளியில் படிக்கக்கூடிய அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவன் அதை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த தண்ணீர் எப்படி எரிபொருளாக மாறுகிறது, அந்த தண்ணீரில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கிறது,
அதை அப்புறப்படுத்தி எரிபொருளாக மாற்ற வேண்டும் என்று என்ன செய்யலாம் என்று அந்த பௌதிக தன்மையோடு அதை செயல்படுத்தியும் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. யாருங்க? விஞ்ஞானி இல்லை, யாரு? பள்ளி மாணவன். அந்த பள்ளி மாணவன் தான் அதை செய்திருக்கிறான். ஆகையால் இங்கிருக்கிற உங்கள் வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும். நல்ல குடும்பமாகி செட்டில் ஆகணும், நம்முடைய மாப்பிள்ளை இன்ஜினியராக இருக்கணும் அல்லது கலெக்டராக இருக்கணும், நம்ம காரில் அப்படி பறந்து போகணும், ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் சுற்றி வரணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ளே இருக்குதா? என்ன சாதிக்க வேண்டும்? முதல்ல ஊட்டி போயிட்டு வந்துடணும், தேர்நிலவு அங்கே தான். ரெண்டாவது கொடைக்கானல் போகணும், அடுத்த ஏற்காடு போகணும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு இந்த எண்ணங்கள் தான் இருக்குங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றுங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கமாக. ஆனால் நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும். புரிகிறதா? அல்லேலூயா. கல்பனா சாவ்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், அந்த பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்காங்களா அவங்களா? புரியல. விண்வெளியில் கால் மிதித்த முதல் பெண்மணி சாதிச்சதை பாருங்க யாருன்னு. கல்பனா சாவ்லான்னா இந்தியாவில் தெரியாதவங்க யாரும் கிடையாது, உலகத்திலே தெரியாதவங்க கிடையாது. நீங்கள் கேட்குற எந்த தெருவில் இருக்கிறாங்க? நான் சாயங்காலம் போய் பார்த்துட்டு வரேன். அல்லேலூயா. விண்வெளியில் முத அவங்க கால் மிதிச்சாங்களாம். அந்த அளவுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தான் அதையெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் தானே தேனுலகு போகணும்னு பார்த்தீங்க, அவங்க விண்வெளியிலே தேனுலகு போகலை. பட் அவங்க அன்மேரின்னு நினைக்கிறேன். நான் மேரேஜ் ஆயிடுச்சா அதை பற்றி எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனால் சாதிக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கணும். நான் ஊழியத்தில் இருக்கிறேன் என்றால் ஊழியத்தில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படணும். வாலிப பிள்ளைகளுக்கு தான் அந்த சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வாலிப வயதில். மற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, எதையாவது சாதிக்க வேண்டும். இல்லை சபை விசுவாசிகளே, நாங்கள் வாலிப பருவத்தை கடந்து விட்டோம், அப்படி ஆகிலும் ஒரு வாரத்துக்கு ஒரு நபரையாவது கிறிஸ்துவண்டை வழி நடத்துவேன், நான் சாதித்து காட்டப் போகிறேன் என்ற ஒரு தீர்ப்பு, ஒரு முனைப்போடு செயல்படணும். அல்லேலூயா. ஆக சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம் வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் டிரைவிங் ஸ்கூலில் போய் டிரைவிங் கற்றுக்கொள்ளலை. எலக்ட்ரானிக்ஸு எஜுகேஷனுக்கு எதுக்கு போய் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கொள்ளலை. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஐடி போயில நான் எலக்ட்ரிக்கல் கற்றுல. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமேன். எல்லாவற்றையும் நானே கற்றுக்கொண்டேன். ஒரு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். அதனால தான் மும்பையில் எஸ்ஆர்பி எலக்ட்ரானிக் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெக்கார்டிங்ஸ் பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும். அது இருக்க வேண்டும் என்று தான் தீர்க்கதரிசி இங்கே வலியுறுத்துகிறார். ஆகையால் எனவே அந்த தகப்பனும் தாயும் கூட இந்த வாலிபனை குறித்து எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அவனுடைய குறிக்கோள்களானது பெரியதும் அதை சாதிக்கும்படியாக போதுமான பணத்தை பெறுவதுமாக இருந்தது. ஆமேன். இல்லையாங்க? சில பிள்ளைகள் அன்னைக்கு ஏதோ ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு குக்கிராமம், அதில் ஒரு பெண் தன்னுடைய தாயார் புற்றுநோயினாலே மரித்து போனார்கள் என்ற உடனே அந்த பிள்ளை சிறு வயதிலிருந்து ஒரு எண்ணம் சாதிக்க வேண்டும் என்று தோன்றியது. அது என்ன? நான் ஒரு டாக்டராக மாறுவேன், மாறி நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வேன் என்ற கோணத்தில் அது படிக்க ஆரம்பித்து இன்னைக்கு மருத்துவ சீட்டில் அந்த பிள்ளைக்கு இடம் கிடைத்து விட்டது. போன வாரம் செய்தியில் காசு இல்லை, பணம் கட்ட முடியாது. ஏன்னா ஏழ்மையான குடும்பம். தன் தாயார் புற்றுநோயினால் மரித்ததுனால அந்த பிள்ளைக்கு ஒரு சாதிக்க வேண்டும் ஒரு எண்ணம் வந்ததுனால +2 அதிக மதிப்பெண்கள் பெற்று அதுக்கு மெடிக்கல் காலேஜில், அதாவது அதை MBBS டாக்டர் படிக்கிறதுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடமும் கிடைத்து விட்டது என்று சொல்லி அநேகர் பேட்டி காண்கிறார்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாருங்க. இந்த வாலிபனுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் வசதிகள் இருந்தது,
வாய்ப்புகள் இருந்தது. அவன் பெரிய பணக்கார குடும்பம். இந்த பெரிய பணக்கார குடும்பத்திலே அவனுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் நான் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்வேன் என்ற சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏழ்மை நிலையில் படிக்க வைப்பதற்கும் போதுமான வருமானங்கள் இல்லாத பட்சத்திலும் கூட சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுனால இன்றைக்கு டாக்டராக அது சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் முதல்ல வாலிப பிள்ளைகளுக்கு வரணும். உலகத்தில் வேறு எந்த எண்ணத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாங்க. நாங்கள்லாம் எங்கள் தொழிலில் சாதித்தோம். அல்லேலூயா. அதனால தான் எங்களுக்கு உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. கார் ஓட்ட கற்றுக்கொள்வதற்கு நான் டிரைவிங் ஸ்கூலுக்கே போகலை. என் நண்பருடைய காரை இரவு வேளையில் நான் ஓட்டி கற்றுக் கொடுத்தேன். லைசன்ஸ் மட்டும் அங்கே கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஆனால் தனி நபராக இங்கேருந்து மும்பை வரைக்கும் கார் ஓட்டி சென்றேன். அல்லேலூயா. 2000 கிலோமீட்டர் வரும் கிட்டத்தட்ட. ஆமென். காரணம் என்ன? சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் நீங்கள் சாதிக்கலாம். அது இல்லாமல் இந்த உலக பிரகாரமான சிந்தனைகளும் எண்ணங்களும் இருந்தால் முடியாது. இன்றைக்கி நீங்கள் அறிவியல் கண்டுபிடிப்பை அநேகமாக கண்டுபிடிச்சது யாருன்னா இளம் பள்ளி மாணவிகள் தான். செய்தியை பார்க்குறீங்களா? செய்தியை கேட்குறீங்களா? அதில் பாருங்கள். ஆகையால் அந்த தகப்பனும் தாயும் கூட இந்த வாலிபனை குறித்து எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். எல்லா பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சரிதானா? ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை விரும்புகிறது ஒரு இயல்பான காரியம்தான். ஆமென். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தாளந்துகள் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். சில பேருக்கு அது தெரியாது, அது கண்டுபிடிக்க மாட்டாங்க. முதல்ல என்ன தாளந்து இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் தாளந்து இருக்கு. பைபிள் பிரகாரம் இயேசு சொன்னார், ஒருவனுக்கு 5 தாளங்கள், ஒருத்தனுக்கு 2 தாளந்து, இன்னொருவனுக்கு தாளந்து இல்லாத நபர் யாராவது இருக்கீங்களா? கிடையாது. பைபிள் அப்படி சொல்லுது. எல்லாருக்குமே தாளந்துகள் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தாளந்துகள் இருக்கிறது? அவர்கள் என்ன காரியத்தில் சாதிக்க முடியும்? இதை பெற்றோர்கள் முதல்ல என்ன செய்யணும்? அறியணும். அறிந்து அதற்காக அந்த பிள்ளைகள் சாதிக்க விரும்புகிற காரியத்திற்கு நீங்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கவும் ஆயத்தமாக இருக்கணும். வீட்டை விற்றாலும் பரவாயில்ல, காரை விற்றாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் சாதிக்கட்டும். அதுதான் நல்ல பெற்றோர். இதுக்கு மேலே நான் படிக்க வைக்க முடியாது, இன்னும் வா விருப்பம் முடியல, நான் படிக்க வைக்கணும்பா, நீ டாக்டர் ஆகணுங்க, கலெக்டர் ஆகணுங்க, ஐஏஎஸ் ஆகணுங்கிற அதெல்லாம் நமக்கு முடியாதப்பா. அந்த பிள்ளைகள் சாதிக்க விரும்புகிறார்கள். நீங்கள் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காதீர்கள். என்னுடைய பெற்றோர் என்னை எம்பிபிஎஸ் டாக்டருக்காக படிக்க வைக்க முயற்சி பண்ணார்கள். ஆனால் எனக்கு அந்த தாளந்து இல்லை, அதனால் நான் அதை கற்றுக்கொள்ள. பெற்றோர்கள் விரும்பலாம், ஆனால் பிள்ளைகள் அதை சாதிப்பார்களா என்பது முடியாது. ஆனால் பிள்ளைகள் எதை சாதிப்பதற்கு தேவன் அந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார்களோ அந்த தாளந்தை பெற்றோர்கள் அறிந்து அந்த பிள்ளைகளுடைய ஆர்வத்தை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தணும். இன்னைக்கு அநேகர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. இவர்களுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்ததுனால தான் அவர்களால் சாதிக்க முடிகிறது. பெற்றோருடைய பங்கு முக்கியமாக இருக்கிறது. எல்லாம் படித்து கிழிச்சது போதும், பைசா மாடு மேய்க்கப்பான், சரி ஒரு 10 கறவை மாடை வாங்கி கொடுங்க, நீ பெரிய பால் பண்ணை அதிகாரியாக நீங்கள் மாறிடலாம். முயல் பண்ண வச்சவெல்லாம் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், பண்ணி மேய்க்கிறவெல்லாம் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், ஆடு மேய்க்கிறவெல்லாம் பெரிய, ஏன்னா ஆடெல்லாம் இப்போ கிட்டக்கு வாங்க முடியாது, பெரிய பணக்காரன். அது அந்த காலம் தான். நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லலாம். இப்போ ஆமாய்யா ஒரு 50 ஆடை வாங்கித்தாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ பெரிய பணக்காரன் ஆகிடலாம். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தாளந்து இருக்கிறத பெற்றோர்கள் முதல்ல கண்டுபிடித்து அந்த பிள்ளைகள் எதில் சாதிக்க விரும்புகிறார்களோ அதை நீங்கள் கண்டுபிடித்து அந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பது தான் உங்கள் கடமையாக இருக்கிறது. பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கிறீங்க, அந்த கடமை என்னன்னு கண்டுபிடிங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நம் பிள்ளைகள் எதாவது சாதிப்பார்கள் என்பதை என்ன செய்வார்களாம்? எதிர்பார்ப்பார்கள். உங்கள் இஷ்டத்துக்கு 20-18 வயசு ஆயிடுச்சா எவனையாவது ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம கடமை. தட் இஸ் ராங்.
செய்யாதீங்க. பருவ வயசு வந்த உடனே அவ்வளோதான், நீ படித்து கிழிச்சது போதும். எவனாவது ஒருத்தனை பார்த்து பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி கையில் கொடுத்துரு, போப்பா இவ்வளோ கூட்டுப்பா. நான் அவள் சாட்சி சொன்ன மாதிரி நான் சாட்சி சொல்லிக்கிறேன். என்ன அங்கே தான் கெட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, அப்போ எனக்கு புரியல. கயிறு வச்சு நல்லா கெட்டி கொண்டு பாப்பான்னு கொடுத்தாங்களா? அது நம்ம கிராமத்து பழக்கம். என்ன அந்த ஊரில் தான் கெட்டி கொடுத்தாங்க? கெட்டியாக கொடுத்தாங்க, கயிறை வச்சு 4 கெட்டு கெட்டி கொடுத்தாங்களா? அது நம்ம பழக. நான் என்ன பண்ணுறேன், என்ன கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னான்னா, எங்கே எப்படி கட்டினாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த கிராமத்து பாணி அது. அல்லேலூயா. நான் நினச்சேன், ஓ கட்டி கொடுத்தாங்கன்னா கைத்தை வச்சு நல்லா கெட்டுன்னு பண்டல் கட்டின மாதிரி கெட்டி கொண்டு பாப்பா அப்படின்னு கொடுத்து விட்டாங்களான்னு நினச்சேன் நான். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளை ஏதாவது கல்யாணம் பண்ணுனா போதும், எவனாவது ஒரு பையன் கிடைச்சா போதும், காலகாலத்தை கல்யாணத்தை பண்ணி அவனை விட்டுறணும், அந்த பிள்ளையை விட்டுறணும்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதுங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் சாதிக்க விரும்புகிறார்கள். சாதிக்க விரும்புகிற வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் நம் சபையில் இருக்கிறார்கள், எங்கும் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் அறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது தான் உங்கள் கடமை. ஆமென். அல்லேலூயா. பெற்றோர்களே, உங்களுக்கு புரிந்ததா? பெற்றோர்களுக்கு புரிந்ததான்னு கேட்குறேன். இங்கே பெற்றோர்கள் இல்லையோ? உங்களுக்கு புரியணும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய 2 மகள்களும் மாஸ்டர் டிகிரி முடித்து இன்னைக்கு 2 பேரும் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்கள் டேலண்ட் எதுவோ அதில் நீங்கள் போங்க, அவ்வளோதான். ஆமென். உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, அதை பயன்படுத்தட்டும், அதில் சாதிக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இன்னைக்கு உதவி பேராசிரியராக என் மகள் பணியாற்றுகிறாள், மூத்த மகள் அதேமாதிரி ஆசிரியராக பணியாற்றுகிறார். இதெல்லாம் எப்படி வந்தது? முயற்சி அல்ல, அவர்களுடைய தாளந்தை அறிந்து பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதுக்காக எவ்வளோ கடன் பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் அங்கே நடந்தது. அது என்ன நடந்தது? அந்த பெற்றோர்கள், அவன் தாயும் தகப்பனும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அந்த வாலிபன் மீது ஒரு எதிர்பார்ப்பு. அவருடைய குறிக்கோள்களானது பெரியதும் அதை சாதிக்கும்படியாக போதுமான பணத்தை பெறுவதுமாக இருந்தது. அந்த குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. கல்பனா சாவ்லா மாதிரி நானும் விண்வெளிக்கு போயிட்டு வரேன்னு உங்கள் பிள்ளைகள் சொன்னால் என்ன செய்வீங்க? விண்வெளிக்கும் போக வேண்டாம், வயல்வெளிக்கும் போக வேண்டாம், பேசாத வீட்டில் முடங்கிட அப்படின்னு பெற்றோர்கள் காலை கெட்டியே போட்டுருவாங்க. எப்படி கல்பனா சாவ்லா இதை சாதிக்க முடிந்தது? நான் நினைக்கிறேன், அவளுடைய பெற்றோர்கள் அவளுடைய தாளந்தை அறிந்து எல்லா ஆதரவும் கொடுத்திருப்பார்கள். ஆமென். அதுதான் முக்கியம். ஆகையால் இந்த வாலிபன் தக்க தருணத்தை பெறும்படியாக ஜெபித்திருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. இது ஒரு விசேஷ காரியம். என்னன்னா, இயற்கையாகவே அவர்கள் ஒரு தேவனை அறிந்து யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனமாக இருந்து சிறு வயதிலிருந்தே எல்லா கற்பனைகளையும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை ஒழுக்கமாக பக்திக்குரியவர்களாக வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? பக்திக்குரிய பிள்ளைகளாக வளர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் அங்கே நடந்திருக்கிறது. ஆகையால் இந்த வாலிபன் அந்த தக்க தருணத்தை பெறும்படியாக என்ன செய்திருக்கிறான்? ஜெபித்திருக்கிறான். காரணம் என்ன? அவர்களுடைய பெற்றோர்கள் ஜெப ஜீவியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பெற்றோர்கள் 7 மணி நேரம் தூங்கினா உங்க பிள்ளைகள் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கும். புரியுதா? பெற்றோர்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும் அப்படின்னா உங்க பிள்ளைகளும் அதிகாலையில் எழும்போம். நாம தான் மாதிரி, நாம தான் யாரா இருக்கணும்? ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு எல்லாவற்றையும் மாதிரியை பின்வைத்து போனார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அவர் நமக்கு எல்லாவற்றிலும் மாதிரியாக இருந்தார். அதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஆகையால் பிரியமானவர்களே, அவன் ஜெபிக்கும்படியாக அந்த சாதிப்புக்கும்படியாக ஜெபித்திருக்கிறான். நீங்கள் பாருங்கள், அவர்கள் தங்களால் கூடுமான எல்லாவற்றையும் செய்திருந்தனர். அவர்களுக்கு அருமையான குதிரைகள் இருந்திருக்கலாம். பாருங்க, ஏன்னா வசதி உள்ள குடும்பம், பெரிய பணக்கார குடும்பம். அவன் அநேக காரியங்களை கற்றிருக்கிறான். அந்த குடும்பத்தில் குதிரைகள் இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் குதிரை தான். குதிரையில் சாரட்டு வண்டியில் போனால் பெரிய பெரிய பணக்காரன் மட்டும் தான் போக முடியும். இப்போ அப்படி இல்லை, கார்கள் வந்து விட்டது நமக்கு.
அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலையுயர்ந்த கார்கள் எல்லாம் இருக்கிறது. அன்றைக்கு அதுதான், அன்றைக்கு குறைந்த வாகனம் என்பது என்னவென்னா கழுதை. இயேசு கழுதையின் மேலே தான் ஏறி போனார். அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். பிழையாம் கழுதாய் மேலே ஏறி போனான். இயேசு அதை மரியாள் கர்ப்பிணியாக இருக்கும்போது எதில் ஏறி போனான்? கழுதையின் மேலே. கழுதை தான் நிறைய வாகனங்கள். நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில், அந்த என்ன சொல்லுவாங்க, தண்ணீர் இருக்கிற இடம் என்ன சொல்லுவாங்க? ஆறு இல்லை, அந்த காலத்தில் ஆறு யார் நினைக்கிறா? குளம் அல்லன்னு குறங்கூடாது, குட்டன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஊரணி. கிராமத்தில் சொல்கிறா ஊரணின்னு சொல்லுவாங்க. தண்ணி கெட்டி கிடக்கிற இடம். அந்த கல்குவாரி ஊரணி இருக்கு இல்லையா, அங்கே தான் கொண்டு அந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு சமந்துட்டு போகிறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க? கழுதையை பயன்படுத்திருக்கேன். நான் பார்த்துருக்குறேன், கிராமங்களில் பார்த்துருக்குறேன். கழுதை ஒரு நல்ல வாகனமாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் குதிரை இருந்துன்னு வைங்களேன், அவன் பெரிய பணக்காரன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி அவனுடைய குடும்பத்தில் என்ன இருக்கலாம்? குதிரைகள் இருந்திருக்கலாம். மேலும் அவன் ஒரு கால் பெண்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபலமானவராக இருந்திருக்கலாம். எல்லா பெண்களும் விரும்பக்கூடிய அளவில், எல்லா பெற்றோர்களும் விரும்பக்கூடிய அளவில் ஒரு நல்ல வாலிபனாக, ஜெபிக்கிற வாலிபனாக, ஒழுக்கமுள்ள வாலிபனாக இருந்திருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நபராக அவன் இருந்திருக்கிறான் என்று தீர்க்கதரிசி சொல்றார். மனிதனை எது தொடர்கிறதோ அதுவே ஸ்திரீகளையும் தொடர்கிறது. இதற்கு நேர்மாறாகவும் அவ்விதமே உள்ளது. ஏனென்றால் நாம் மனிதனுடைய ஜீவியத்தை குறித்தோ ஆத்மாக்களை குறித்தோ மனிதர் ஸ்திரீகள் இருவரை குறித்துமே பேசி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்பொழுது நாம் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சாதிக்க வருவோம். அந்த வாலிபன் பெற்றிருந்த இந்த எல்லா நல்வாய்ப்புகளுக்கும் பிற்பாடு பாருங்கள், அவன் சொகுசான வீதி என்று நாம் அழைக்கிற ஒரு இடத்தில் இருந்தான். பெரிய பங்களா, சொகுசான பங்களா போன்றது. அங்கே அதிகமாக எதை குறித்தும் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாப்பாட்டை குறித்தோ, உடையை குறித்தோ, அவனுடைய கல்வியை குறித்தோ எதற்கும் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். ஆமென். எதையும் குறித்து சிந்திக்கிற அளவுக்கு இல்லை. அவனுடைய பெற்றோர்களிடம் பணம் இருந்தது, அவனிடமும் இருந்தது. அவன் மிகவும் ஒரு தலைவனாக ஆனான். அவன் பணக்கார வாலிப தலைவனாக இருந்தான். பைபிளில் நம்ம அதை வாசித்தோம். தலைவன் ஒருவர் வந்து என்று நம்ம அதை வாசித்தோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தலைவனாக, ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் ஒரு கால் வாலிப வயதை கொண்டிருக்கலாம். அவன் டீனேஜ் வாலிபனாகவும், அப்போது தான் பள்ளி படிப்பை விட்டு வெளியே வந்தவனாகவும், அப்போது தான் பட்டம் பெற்றவனாகவும், ஒரு கால் சில வாரங்களுக்கு முன்போ அல்லது ஏதோ ஒன்றாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவன் ஒரு தலைவனாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அவன் இருதயம் வாஞ்சித்த யாவும் அவனிடத்தில் இருந்தது. ஒரு முறை ஒரு ராஜா சொல்கிறான், என்னுடைய கண்கள் இச்சித்ததைகளை நான் ஒன்றையும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை அப்படிங்க. யாரு? சாலமோன். அவனுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வசதிகள் இருந்தது, பணம் இருந்தது. அதே போன்ற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வாஞ்சித்த யாவும் அவனிடத்தில் இருக்கிறது. என்ன உடை வேண்டுமோ அதை வாங்கி கொள்ளலாம், என்ன உணவு தேவையோ எல்லாவற்றையும் அவன் பெற்றிருக்கக்கூடும். அந்த வாலிப பையன் நவீன ரிக்கியாக இருக்கவில்லை. ஆமென். ரிக்கி அப்படின்னா தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்றார். உதட்டில் லிப்ஸ்டிக்கை தடவி, மயிரை கத்தரித்து கொண்டு, இங்கே 2 தொலாங்குகளையும் தொங்க விட்டு அவர்கள் கிட்டாரை எடுத்துக்கொண்டு பாடுகிறார்கள். என் இயேசு நல்லவர் அப்படின்னு பாடுறாங்க. அவர்கள் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா ரிக்கிகள் அப்படிங்கிறார். ஆமென். அதே போன்று அவன் ரிக்கியா இல்லை. இவன் ரிக்கினா என்ன அர்த்தம்? பெண்களை போல கொஞ்சம் நீண்ட சடை வளர்த்து கொண்டு, காதில் கம்மல் போட்டுக்கொண்டு, நிறைய ஆண்கள் காதில் என்ன போடுவாங்க? கம்மல் போடுவான். கேட்டால் அது ஒரு ஸ்டைல். அதை இப்போ கிட்டார் வாசிக்கிறவன் எல்லாருமே கூடிய வரைக்கும் இப்பி தலையனா தான் இருப்பான். அதுதான் ரிக்கின்னு சொல்கிறார் தீர்க்கதரிசி. ஆனால் இவன் அப்படி இல்லைங்க, ரிக்கியாக இருக்குல்லங்க. எப்படி இருக்கான் பிரியமானவர்களே? அவன் ஒரு அருமையான பையனாக இருந்தான், அருமையான ஒரு வாலிபனாக இருந்தான். லூக்கா அதை குறித்து எழுதும்போது அல்லது மார்க்கு அதை குறித்து எழுதும்போது
இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்த காரணத்தினால் அவனை நோக்கி பார்த்து பெருமூச்சு விட்டார். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாஞ்சை, அவனுடைய நோக்கம், அவனுடைய குறிக்கோள் எல்லாத்தையும் பட்டு ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருந்ததான். பெருமூச்சு விட்டார். உங்கள் பிள்ளைகளுடைய நோக்கம், சாதிக்க முயற்சிகளை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமூச்சு விட வேண்டாம். உனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாடா, படா, இந்த சைக்கிளில் ஓட்டு, காரெலாம் ஓட்டி ஒன்றும் பழக வேண்டாம், காலம் பூரா சைக்கிளில் ஓட்டு. நானும் அப்படி தானே ஓட்டினேன். நான் என்னைக்கு பைக் ஓட்டினேன், நீனும் அதே மாதிரி செய்ய. அப்படி இல்லை, நம்ம காலம் வேறு. நம்ம காலம் கட்ட வண்டியில் போனோம். இப்போ அப்படி இல்லை, அவர்கள் பிளேனில் விண்வெளிக்கு போக விரும்புகிறாங்க. சரிதானா? சாதிக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் வாலிபர்கள். ஆமேன், அல்லேலூயா. கவனிங்க, அந்த வாலிபனை குறித்து ஏதோ ஒன்று இருந்தது. அந்த வாலிபனுடைய ஒரு அருமையான நற்பண்பு இருந்திருந்தது. அவன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? தேவனுடைய கற்பனைகளை அவனுக்கு போதித்து அவன் அவைகளை கை கொள்ளுகிறானா என்று பார்க்கிற ஒரு அருமையான குடும்பத்திலிருந்து அவன் வந்திருந்தான். ஆமென். அவன் வாலிபனாக இருந்தான். எல்லா வசதி இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது பிரியமானவர்களே. ஆனால் அவன் தன் வாழ்க்கையை உலக வாழ்க்கையாக மாற்றவில்லை, ஊதாரித்தனமாக மாற்றவில்லை, ரிக்கிகளாக தன்னுடைய நண்பர்கள், குடிகார நண்பர்களோடு அவன் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஒரு சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருந்தான். ஆமென். அவன் 10 கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வந்தானாம். அதைத்தான் நாம் வாசித்தோம் இல்லையா? பாருங்க, ஒழுக்கம் உள்ளவனாக, பக்திக்குரியவனாக, வேத வசனங்களை போதித்து நடத்தக்கூடிய பெற்றோர்கள் அவனுக்கு இருந்தார்கள். உங்கள் பெற்றோர்கள் சரியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோர்கள் வேதத்தை மறந்தாச்சுன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பிள்ளைகளை தேவன் மறந்துடுவாராம். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். அப்போ பிள்ளைகளுடைய ஆசீர்வாத கேடுக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் சரியான வழியில் பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஆமென். பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை அவனுக்கு போதித்து அவன் அவைகளை கை கொள்ளுகிறானா என்பதும். ஆகையால் அவன் சிறு வயது முதற்கொண்டே கற்பனைகளை கை கொண்டு வந்திருந்தான். ஆமென். எதிலிருந்து? பொய் சொல்றதில்ல, களவு செய்யறதில்ல. இந்த 10 கற்பனைகளை எதிலிருந்து? சிறு வயதிலிருந்தே அவன் அதையெல்லாம் கற்பனைகளை கீழ்ப்படிந்து வளர்ந்த ஒரு நல்ல கிறிஸ்தவ பையனாக இருந்தான். நாமெல்லாம் குட்டிச்சவர் ஆன பிறகு தானே ஆண்டவர்கிட்ட வந்தோம். அல்லேலூயா. ஆனால் வாலிப பெரும் அருமையான பிள்ளைகளே, அந்த வாலிபனை போல உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பாருங்கள், அருமையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தான். கற்பனைகளை சிறு வயது முதற்கொண்டு கற்பனைகளை கை கொண்டு வந்திருந்தான். அந்த வாலிபனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. அவன் நித்திய ஜீவனை விரும்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வாலிபனுடைய குறிக்கோள் என்ன? இங்கே அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்கள் குறிக்கோள் என்ன? டாக்டர் ஆக வேண்டும். உங்கள் குறிக்கோள் என்ன? IAS கலெக்டர் ஆக வேண்டும். உங்கள் குறிக்கோள் என்ன? ஆமென். ஏதாகிலும் இருக்கக்கூடும். ஆனால் அந்த வாலிபனுக்கு இருந்த குறிக்கோள் என்னங்க? நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஆமென். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இயேசு மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு போனார். போகும் பொழுது மார்த்தாள் வீட்டுக்குள்ளே போய் பலகாரங்களை எல்லாம் செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அல்லேலூயா. அவள் பற்பல வேலைகளை செய்தாள். இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் இவ்வளவு வேலை செய்து கஷ்டப்பட்டு இருக்கிறானே, இவள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே, இவளை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆமென் என்று கேட்கிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்கள், மரியாள் யார்? அங்க ஒரு வாலிப பெண். லாசருக்கு திருமணம் ஆகல, மார்த்தாளுக்கு திருமணம் ஆகல, மரியாளுக்கு திருமணம் ஆகல. இளம் வயதிலேயே அவர்கள் தாய் தகப்பனை இழந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, சத்தியத்தின் மேலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அது மிக முக்கியமானது. அந்த வாலிப வயதிலே மரியாள் என்ன செய்தாள்?
சொல்லுங்கங்க, வார்த்தையை கேட்கறதில்ல. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதுதான் நல்ல பங்கு. உலகத்தில் எத்தனை பங்குகள் இருந்தாலும் இதே போன்ற பங்கு எதுவுமே கிடையாது. ஆமென். பாருங்கள், இயேசுவை பெற்றெடுத்த தாயாக அந்த மரியாளும் கூட வாலிப வயதில் தான் ஆராதனைக்கு செல்வதும், செய்தியை வாசிப்பதும், அந்த தோல் சுருளை வாசிப்பதும், தன்னை பக்திக்குரிய ஒரு பெண்ணாக அவள் தன்னை காட்டிக் கொண்டாள். அல்லேலூயா. பக்தி குறித்த பெண்ணாகவே தான் வாழ்ந்து வந்தாள் என்பது மிக முக்கியமானது. ஆகையால் வாலிப வயதில் அது ஒரு முக்கியமான காரியம். அந்த வாலிபனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. பாருங்க, எல்லா வாலிபர்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு குறிக்கோள் இருக்கும். அவன் நித்திய ஜீவனை விரும்பினான். எதை விரும்பினானுங்க? நித்திய ஜீவன். அதுதான் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்தை இழந்து விடக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படுதலை இழந்து விடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். ஆமென். ஆகையால் அவன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பார்த்தீங்களா? அது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 வசனத்தில், லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17, லூக்கா 18 போன்ற எல்லா சுவிசேஷங்களில் இருக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற எல்லாமே இருப்பினும் உங்களுக்குள் இருக்கிற ஆத்மா நீங்கள் பெற்றிராத உங்களுக்கு அவசியமான ஏதோ ஒன்று உள்ளது என்று உங்களிடம் கூறுகிறது. வெறுமனே செல்வத்தின் மூலம் அல்லது செல்வம் எப்போதும் இருக்காது. அது அழகாகவும் பிரபலமாகவும் இருக்கிற ஏதோ ஒரு சிறு பெண்ணாக இருக்கலாம். அவள் அழகாய் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகிற அழகை அவள் பெற்றிருக்கலாம். அவள் ஒரு கால் பள்ளியிலேயே மிகவும் பிரபலமானவளாக இருக்கலாம். ஒரு கால் தான் விரும்புகிற எந்த சிறு பெண்ணையும் அடையக்கூடிய பையனாக அது இருக்கலாம். அல்லேலூயா. அவன் ஒரு விதமாக பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கலாம். ஆமென். அது பாதுகாப்பு அல்ல. அது வயல் நிலத்தில் உள்ள பூவை போல வாடி வதங்கி போய்விடும். ஆமென். அது அப்படியே போய்விடும். அது அதிக காலம் நீடிக்காது. சூரியனானது வெறுமனே ஒரு சில தடவைகள் சுற்றி வரும்போது அது வாடி வதங்கி போய்விடும். காலையில் உதிர்ந்து காலையில் உதித்து மாலையில் உதிர்கின்ற காலை மலர்ந்து மாலை உதிர்கின்ற மலரை போல இருக்கும். அதன் பிறகு நித்தியமாக ஜீவிக்க வேண்டிய ஒரு ஆத்மா உங்களிடம் இருக்கிறது. இந்த வாலிப பையனுடன் ஒரு அருமையான நற்பண்பு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் கர்த்தராகிய இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென். சிறுவயதிலிருந்தே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாலிப பையனாக இருக்கிறான். பாருங்கள், அது எவ்வளவு சிறப்பானது. ஆமென். உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், எப்பொழுதும் வேதம் வாசித்து கொண்டிருக்கிறார்களா? எப்பொழுதும் பைபிள் வாசித்து கொண்டிருக்கிறார்களா? தீர்க்கதரிசி செய்தியை வாசித்து கொண்டிருக்கிறார்களா? ஆமென். ஓ, அது மேன்மையான ஒரு காரியம் அல்லவா? ஆமென். அதுதான் இருக்கணும். உங்கள் பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது பிள்ளை பையனமோ படிச்சுட்டு இருக்கானே பாருங்க, அழுத்தத்தை வெளியேற்றுதல் அல்லது என்ன செய்தி பார்த்தோம்? என்ன செய்தி கேட்டுட்டு இருக்கோம்? என்னை பின்பற்றி வா என்ற புஸ்தகம் அவன் கையில் இருக்கு. பெற்றோர்களுக்கு என்ன இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை விட மேலான காரியம் இல்லை. ஓ, பைபிள் அவன் கையில் இருக்கு, தீர்க்கதரிசி புஸ்தகம் அவன் கையில் இருக்கு. பாருங்கள், இப்பொழுது தனி அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறான். இதை விட பெருமை பெற்றோர்களுக்கு யாதுங்க? சொல்லுங்க. நீங்கள் அதைத்தானே உங்கள் பிள்ளைகள்கிட்ட விரும்புகிறீங்க. அது அவனிடத்தில் இருந்ததுங்க. அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான், வேத வசனங்களை வாசிக்கிறவனாக இருந்தான். பாருங்கள், அவன் தன்னுடைய முழங்காலில் விழுந்து பணிந்து கொண்டான். ஆமென் என்பதிலிருந்து அறிகிறான். அவன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பார்த்தீங்களா? நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டாம். அவன் வாழ்க்கையில் என்ன குறை இல்லை? ஏதாவது குறை இருந்ததா? இல்லவே இல்லை. எல்லாமே இருந்தது. பணம் இருந்தது, புகழ் இருந்தது, தலைவனாக இருந்தான், படிப்பு இருந்தது,
எல்லா பட்டம் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது, செல்வதற்கு குதிரை இருக்கிறது, எல்லா வசதிகளும் அவனுக்கு இருக்கிறது, எந்த குறையுமே இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்துக்காக அவனுடைய ஆத்மா ஏங்கிக்கிட்டு இருந்தது. அது என்ன தெரியுமா? என்ன வசதிகள், வாய்ப்புகள், எல்லா விதமான சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் எங்கே வாழப் போகிறேன்? என்னுடைய ஆவி எங்கே போக போகிறது? நான் பரலோகத்துக்கு செல்வேனா அல்லது நரகத்துக்கு செல்வேனா? பாருங்கள், ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தால் கூட அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய சொத்தோ சுகமோ நம்ம கூட வர்றதில்லை. மனுஷன் நிர்வாணியாக வருகிறான், நிர்வாணியாக போகிறான். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் இந்த மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, நாம் எங்கே வாழப் போகிறோம்? அல்லேலூயா. அதுதான் காரியம். காணுங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவது நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் தேவன் ஒருவர் மாத்திரமே நல்லவர் என்று நீ அறிந்திருக்கும் போது நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்றார். அந்த வாலிபன் இதில் எதை வெளிப்படுத்தினான்? அவரே தேவனாயிருந்தார் என்பதை வெளிப்படுத்தினான். புரிகிறதா? நித்திய ஜீவனை யார் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா தேவன் என்ற காரியமே என்னவாக இருக்கிறது? நித்திய ஜீவனுள்ளவர். ஆகையால் இது இயேசுவை தேவன் என்று அவன் கண்டுகொண்டான். அதனால் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவின் இடத்தில் கேட்கிறான். ஆமென். அவரே தேவனாய் இருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். அவர் நீ கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே, அவைகளை கைக்கொள் என்றார். எல்லா கற்பனைகளையும் நீ கைக்கொள் என்றார். அவன் போதகரே எந்த கற்பனைகளை என்று கேட்டான். அவர் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவன் சரியாக அதை செய்கிறான். நல்ல கவனிங்க, வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கணும். குடியாரனா இருந்தால் கனம் பண்ண மாட்டாங்க, அவங்களே அடிச்சோ கொண்டு விடுவாங்க. எல்லா பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? நல்ல ஒரு புருஷன் குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடிப்பான். சொல்ல தாங்காது, மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஒரு நாள் கோவம் வந்துடும், ராத்திரி தூங்கும்போது அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொண்டு விடுவான். சொல்ல தாங்க முடியல. அப்படிப்பட்ட கணவன் இருக்கக்கூடாது. அதேமாரி பிள்ளைகளும் அதே போல் நினைப்பாங்க. தாய் கூட சேர்ந்து பிள்ளையை தகப்பனை கொண்டு விடுவாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். பெற்றோர்கள் ஜெபத்தில் இருக்கணும், வேத வாசிப்பில் இருக்கணும், பக்திக்குரியவர்களாக இருக்கணும். ஆமென். அதை பார்த்து தான் பிள்ளைகள் நிச்சயமா பின்பற்றும். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது? எந்த கற்பனைகளை நாம் உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமென் என்ற கற்பனையையும் மற்ற கற்பனைகளையும் என்றார். அது நடந்தது என்ன? அவன் இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு எதிலிருந்து கை கொண்டு வருகிறான்? காரணம், அவருடைய பெற்றோர்கள் தேவனுடைய வசனத்தை அவனுக்கு போதித்திருந்தார்கள், அவனை ஜெபத்தில் நடத்தியிருந்தார்கள், அந்த வாலிபனுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்தார்கள். பெற்றோர்களுக்கு அதுதான் காரியம். ஆமென். முன் ஏர் போகிற வழியில தான் பின் ஏறு போகணும்னு ஒரு பழமொழி உண்டு. முன் ஏறு எந்த வழியில் போதோ அதே வழியை அந்த பின் ஏறும் போகுமா. அப்போ பெற்றோர்கள் மாதிரியாக இருந்தால் பிள்ளைகளும் அந்த வழியை பின்பற்றுவார்கள். பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், அதையெல்லாம் சிறு வயது முதல் அவன் கை கொண்டு வந்திருக்கிறான். அவர் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்ன இருக்கவன்? பைபிள் சொல்லுது, அவன் திரளான ஆஸ்தியுடையவனாக இருந்தான். பாருங்கள், வேதாகமத்தில் வாசிங்கள் 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பாத்தீங்களா? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? திரளான ஆஸ்தி இருக்கு அவனுக்கு, பெரிய பணக்காரன்.
இயேசு சொன்னார், உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த பூமியில் இவ்வளவு சொத்து எதுக்கு உனக்கு? அதை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்ன. ஆமேன். அதை ஏழைகளுக்கு கொடு. அதைத்தான் தேடினார். எனக்கு தான்னு கேட்கலையே அவரு. ஆமேன். ஏழைகளுக்கு கொடு, தரித்திரர்களுக்கு கொடு என்று சொன்னார். ஆமேன். அல்லேலூயா. வாசிங்க. அந்த வாலிபன் அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. இயேசு தாமே சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, நம்முடைய சுயம் என்பது அங்கு சாகணும். அல்லேலூயா. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முறை ஒரு வாலிபன் சொல்லுகிறான், ஆண்டவரே, வாழ்விலும் தாழ்விலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் முன்பு போய் என் தகப்பன் அடக்கம் செய்வதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். நான் வாழ்விலும் தாழ்விலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் தகப்பனர் காலையில் செத்து போனார். ஆமேன். அதனால் அவரை அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்கு உத்தரவு கொடுக்கணும். இயேசு என்ன சொன்னார்? இயேசு சொன்ன வார்த்தை, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம்பண்ணன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அடக்கம், செத்து போன அந்த தகப்பனாரை அடக்கம் பண்ணினா தானே கனப்படுத்துறதுக்கு அர்த்தம். சரிதானா? ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? எங்கே இருக்கு அந்த வசனம்? எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. நான் அதை குறித்து வைக்கல. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணவிட்டோம், நீ என்னை என்ன செய், பின்பற்றி வா என்று சொன்னான். சரி, கவனிங்க. ஆகையால் இங்கு நம்ம கவனிக்கிறது என்னதான், மரித்தோர் தங்கள் மரித்தோர்ன்னு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த வாலிபனுடைய தாய் தகப்பனை போல அல்ல அவர்கள். அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான், அவன் பாவத்திலே மரித்தான். அதனால்தான் இயேசு சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இங்கே இருக்கிறது. ஆமேன். அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆமேன். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரணும்னா தகப்பன் மரித்தா கூட, ஏன்னா அந்த தகப்பன் யார் தெரியுமா? ஒரு பாவி. அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. ஏன்னா மரித்தோர் தங்கள் மரித்தோர் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவனே இயேசு மரித்தோர்னு சொல்றாரு, மரித்து போனவனையும் மரித்தோர்னு சொல்றாரு. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடைக்க, ரெண்டு பேரும் பாவத்தில் மரித்தவர்கள். மரித்து போனவனும் பாவத்தில் மரித்தான், அவனை அடக்கம் பண்ண போகிறவர்கள் யாரு? பாவத்தில் மரித்தார்கள். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், ஆனால் நீ என்னை பின்பற்றுவான். ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பார்வையில் யார் தான்? மரித்தவர்கள் தான். அப்போ பாவத்தில் வாழ்கிறவர்கள் யாருக்கு சமானம்? மரித்தவர்களுக்கு சமானம். அதனால தான் இயேசு சொன்னார், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதோ இப்பொழுதே வந்திருக்கிறது சொன்னார். அந்த பாவத்தில் மரித்த அந்த ஜனங்களை பார்த்து தான் இயேசு சொன்னார். அல்லேலூயா. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொன்னார். காரணம், இந்த பாவத்தில் மரித்த ஜனங்களுக்கு, ஆமென், தேவனுடைய சத்தத்தை கேட்கும் நேரம் வந்திருக்கிறது என்றார். அப்போ ஒரு மனிதன் பாவியாக இருந்தான், இயேசுவின் பார்வையில் அவன் யாருங்க? மரித்தவனுக்கு சமானம். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. ஆகையால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டை, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாயினார். என்ன ஒரு தருணம்! பேதுரு, யாக்கோபு அல்லது யோவானோடு அவரும் கூட இவர்களில் ஒருவனாக இருக்க முடியும். அந்த வாலிபனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு சரியான விதமாக வளர்க்கப்பட்டிருந்தார். அவனை உபயோகப்படுத்துவதற்காக அவன் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருந்தான். அவனிடம் இருந்த உள்ளார்ந்த ஆற்றல்கள் யாவற்றையும், ஆமென்,
உபயோகப்படுத்துவதற்கு அநேகமாக தன்னுடைய பள்ளி படிப்பை கொண்டும் வாலிப வயதை கொண்டும் ஐஸ்வர்யத்தை கொண்டும் செல்வாக்கை கொண்டும் அவனால் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியும். ஆமென். இருப்பினும் அவன் அதை புறக்கணித்து விட்டான். அந்த வாலிப பையனுக்கு நேர்ந்த காரியம் என்ன? ஒரு கசப்பான காரியமாக உள்ளது. பாருங்கள், என்னை பின்பற்றி வா. இப்பொழுது அவன் யாரோ ஒருவரை பின்பற்ற வேண்டியிருந்தது. ஆமென். இப்பொழுது அவன் சேர்ந்திருந்த அந்த ஜனங்களுடைய செல்வாக்கையோ ஏதோ ஒரு வாலிப பெண்ணின் செல்வாக்கையோ அவன் சேர்ந்திருந்த ஒரு கூட்டம் பையன்களுடைய ஏதோ ஒரு செல்வாக்கையோ பள்ளியில் இருந்த அவனுடைய சக மாணவர்களையோ அல்லது இயேசு கிறிஸ்துவையோ பின்பற்ற வேண்டியிருந்தது. இந்த பின்பற்றி வாங்குற அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவன் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? யாரை பின்பற்ற வேண்டும்? சக மாணவர்களையா, சக பள்ளி தோழிகளையா, இல்லை முக்கியம் வாய்ந்தவர்களையா, அல்லது இயேசுவையா? இயேசுவை தான் பின்பற்றக்கூடிய ஒரு தருணம் அங்கு வருகிறது. ஓ, உலகத்தில் அநேக கள்ள உபதேசங்கள் வரலாம், வஞ்ச போதனைகள் வரலாம், ஆனால் சத்தியம் என்ற ஒன்று இருக்கிறது. அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு நாம் கொண்டு வரப்படும் பொழுது நீங்கள் எதை பின்பற்றுவீர்கள்? அல்லேலூயா. நாங்கள் வார்த்தையை மட்டுமே பின்பற்றுவோம். அங்குதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அப்படி ஒரு பரீட்சை அவனுக்கு வருகிறது. பாருங்க, சிறு வயதிலிருந்தே அவன் என்ன செய்கிறான்? வேத வசனங்களை கை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. சிறு வயதிலிருந்தே அவன் வேத வசனங்களை கை கொண்டு வருவதற்கு காரணம் யார் தெரியுமா? அவருடைய பெற்றோர்கள். உங்கள் பிள்ளைகள் வேத வசனத்தை கை கொண்டு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க காரணம் யாராக இருக்கணும்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை சரியான பாதையில் நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னா அவருடைய ரட்சிப்பு போச்சு. காரணம் நாம தான். ஆமென். அப்படி வளர்க்கப்பட்டவன் தான். ஆனால் கடைசி அவன் தெரிந்து கொள்ளும்படி ஒரு காரியம். ஆதாம ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது, புசிக்க நாளிலே சாகவே சாவீர்கள். இப்போ தெரிந்து கொள்ள விஷயத்தில் நீ ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறாயா, மரணத்தை தெரிந்து கொள்ள போகிறாயா? அவருடைய சுயாதீனத்திற்கு தேவன் விட்டு விட்டான். அப்போ ஒரு பரீட்சை நேரம் வருகிறது, சுயாதீனத்துக்கு தேவன் விடுகிறார். ஆமென். பெற்றோர்கள் நல்வழிப்படுத்தி வளர்க்கிறார்கள், கரெக்டு. ஆனால் நித்திய ஜீவனை தெரிந்து கொள்வது என்பது அது அந்த வாலிபனுடைய சுயாதீனமாக இருக்கிறது. அவன் ஜீவனையா மரணத்தையா எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவன் ஆதாம் ஏவாளை செம்மையானவர் சிருஷ்டித்து தேவ மகிமையால் நிரப்பப்பட்டவர்களாக வைத்திருந்தார். ஆனால் இந்த தெரிந்து கொள்ளப்படுகிற விஷயத்தில் அவர்கள் ஜீவனை தெரிந்து கொள்வார்களா, மரணத்தை தெரிந்து கொள்வார்களா, அது அவர்களுடைய சுயாதீனமாக விடப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம பெற்றோர் ஒன்று செய்ய முடியாது, தேவனும் ஒன்று செய்ய முடியல. தேவனும் அங்கே அவர்களை சுயாதீனத்துக்கு விட்டு விட்டார், ஆதாமை அவருடைய சுயாதீனத்துக்கு விட்டார். சரிதானா? ஆமென். நீங்கள் நல்லொழுக்கம் பிள்ளைகளாக வளர்த்தாலும் பிரியமானவர்கள், இன்றைக்கி அநேக பிள்ளைகளை மிகவும் ஒழுக்கமாக நல்ல பிள்ளைகளை வளர்த்துறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனோடு ஓடி விடுகிறாள். இதுக்கு பெற்றோர் பொறுப்பா? நீங்கள் நல்லா தான் வளர்த்தி வந்திருக்கீங்க. ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு பதிலாக வேறு ஒருவனை அவள் பின்பற்றி போய் விடுகிறாள். சரிதானா இல்லையா? அப்படி அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு என்னுடைய அருமையான நண்பர் ஒரு நாள் அவருடைய மகளை குறித்து நான் விசாரித்தேன். மக படிப்பெல்லாம் முடிச்சிட்டாளா? அவர் தலை தொங்கினது. என்னன்னு கேட்டால் கடைசியில் ஒரு பையன் கூட ஓடிட்டாவா அப்படின்னு. அவ்வளோ வேதனை. அல்லேலூயா. பாருங்க, அவ தெரிந்து கொள்ள நன்றாக பெற்றோர்கள் வளர்த்தாலும் கூட பிள்ளைகள் தெரிந்து கொள்கிற காரியத்தை தவறாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை சின்னபனமாக்கி விடுகிறார். ஆமென். ஆனால் இந்த வாலிபனுக்கு அந்த சோதனை நேரம் வருகிறது. சிறு வயதிலிருந்தே வசனங்களை கீழ்ப்படிந்து வந்திருக்கிறான். வேறு எந்த குறையும் இல்லை. இயேசு சொல்கிறார், ஒரு இடத்துல வேறு ஒரு குறையும் நான் பார்க்கல, ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும்தான்ப்பா இருக்குது. திரளான ஆஸ்தி இருந்ததுனால அதையெல்லாம் விட்டு என்ன செய், நீ ஏழைகளுக்கு கொடு. அதற்கு என்ன நடந்தது? அவன் ஆமென். பாருங்கள், பிள்ளைகளே, நீங்கள் அதை குறித்து தான் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? ஜீவனையா மரணத்தையா? ஆதாமை ஏவாளும் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு தேவன் பொறுப்பல்ல.
ஆமென். வார்த்தை அவர்கள் முன் வைக்கப்பட்டது. ஆனால் வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு பதிலாக அவர்கள் தன் சுய புத்திக்கு இடம் கொடுத்து விட்டார்கள், சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. அந்த வாலிபனை நோக்கி பாருங்கள், அவனால் என்னவாக இருக்க முடிந்தது? அவன் என்னவாக இருக்கிறான்? இன்று இரவு அவன் என்னவாக இருக்கிறான் என்பதை பாருங்கள். அவன் எங்கோ ஓரிடத்தில் இருக்கிறான். அவன் ஒரு மனிதனாக இருந்தான், அவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறான். அவன் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு பரிதாபமான காரியம் பாருங்க. அவனுடைய வாஞ்சை என்னவா இருந்தது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த குறிக்கோள் இருந்தது, அந்த சாதிக்க வேண்டும் என்ன இருந்தது. ஆனால் அவன் முன்பாக ஒரு சோதனை வைக்கப்படும் போது நீ யாரை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஆமென். ஜீவனையா மரணத்தையா? ஆனால் அவனோ அதை உதாசீனப்படுத்தி விட்டான். அவன் என்ன செய்தானா? வாசிங்கள். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13:5. இருக்கிறது போதுங்க. ஐஸ்வர்யவான்களாக தீவிரிக்கிறவர்களோ வேதனைக்கு தப்பார்கள். இருக்கிறது போதுங்கிற எண்ணம் வரணும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தார் சொல்லுவான், போது என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவனும் அதை தான் சொல்கிறான், போதும் என்ற மனது வேணுங்கிறான். நீங்கள் சம்பாதிக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு உபாச கூட்டத்தோடு சம்பாதிக்கணும். எங்கே போகுது? நீங்கள் சம்பாத்தி பண்ணி வைப்பீங்க, கடைசியில் எங்கேயாவது டாக்டர்கிட்ட பிச்சுட்டு போயிடும். போதா? அப்படி அநேகரை நான் பார்த்துருக்குறேன். ஆராதனை விட்டுட்டு சம்பாத்தியம் பண்ண போகிறவங்களெல்லாம் ஆண்டவர் கணக்கில் எடுக்க மாட்டார். என்ன தான் வருமானம் இருக்கட்டும், எனக்கு தேவனை ஆராதிக்கணும், எனக்கு ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பை தந்தது அவர், எனக்கு ஜீவனின் சுகத்தையும் அவர் தந்தார். அதனால் என்ன ஒரு 10, 500, 1000 ஒரு சம்பாத்தியமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், நம்ம தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை முன்குறித்தார். ஆகையால் அவன் துக்கமடைந்து போய்விட்டான். பலனட்டு போனான். அவன் எதற்காக காத்திருக்கிறானா? நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு வசனங்களை கீழ்ப்படிந்தும் கூட கடைசியில் அந்த நித்திய ஜீவனை பெறும் வேலை வந்த பொழுது அவன் அதை உதாசீனப்படுத்தி விட்டான். இப்பொழுது எங்கே இருக்கிறான் அவன்? இதுதான் ஸ்தாபனங்களுடைய நிலைமை. இன்றைய ஸ்தாபனங்களோ, இன்றைய உலக பிரகாரமான சபைகளோ வார்த்தையை நாம் முன்வைக்கிறோம். ஆனால் வார்த்தை கீழ்ப்படியது பதிலாக அவருடைய சடங்காரச்சலுக்கோ அவள் சட்டத்திட்டங்களுக்கும் ஏதோ பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பெறலே நான் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நீ அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். நல்லது சகோதரனே சகோதரியே, 10 கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்த வாலிபனை போல நீங்கள் எல்லாத்தையும் கீழ்ப்படிந்தீர்கள், நல்லதுதான். ஆனால் நித்திய ஜீவன் என்று வரும்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி விடுங்கள். இந்த காலத்துக்கு கொண்டு ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இந்த காலத்துக்கு கொண்டு ஒரு செய்தி உண்டு, மணவாட்டிக்காக 7 இடிமுழக்கங்கள் உண்டு, மணவாட்டிக்காக 7 முத்திரைகளின் வெளிப்பாடு உண்டு. அதை உதாசீனப்படுத்தும் பொழுது இந்த வாலிபனை போலவே இன்றைய ஸ்தாபனங்கள் பெந்தெகோஸ்தே உட்பட எல்லாமே நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. இந்த சாதாரணமாக நினைக்காதீங்க. வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவன் தான், பரிசுத்தமாக வாழ்ந்தவன் தான். அவன் ரிக்கியல்ல, இத்தனை வாழ்ந்தும் கூட கடைசியில், ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றில் தவறினவனாக இருந்தால் எல்லாவற்றிலும் அவன் தவறினவனாக இருப்பான் என்று எபிரேயரில் எழுதியிருக்கு. இப்போ எல்லா செய்திக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டீங்க, ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா என்னங்க உங்கள் நிலைமை? இன்னைக்கு கடைசி கால தீர்க்கதரிசி செய்தியில் இருக்காங்க, தீர்க்கதரிசி செய்தியெல்லாம் விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த தலைமுக்காடை நான் விசுவாசிக்க மாட்டேன். எதை விசுவாசிக்க மாட்டேன்? தலைமுக்காடுங்கிறத நான் விசுவாசிக்க மாட்டேன். அவ்வளோதான், நான் சொல்லதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தையை விட்டுட்டாலும் போச்சு. இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதை காட்டிலும் வானம் பூமி ஒளிந்து போது இலகுவாக இருக்குன்னு சொன்னார். புரியுதா?
அப்போ நீங்கள் தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசித்தீங்கன்னா அப்படியே விசுவாசிக்கணும். ஒரு எழுத்தும் கூட்டக்கூடாது. இந்த பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை கூட்டவும் குறைக்கிறதுக்கோ நமக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதேமாதிரி தீர்க்கதரிசி செய்தியை தவறாக வியாக்கியானம் பண்ணுவதற்கும் அதை தவறாக நாம் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் நமக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. நான் இன்றைக்கி எதுக்கு செய்தியில் பிடிஎஃப் எடுத்து போடுறேன்? வேற ஒரு செய்தி கிடையாது. 7ஆம் தூதனுடைய செய்தி மட்டும்தான் நமக்கு. மணவாட்டியை பரிபூரணப்படுத்தக்கூடிய செய்தி தீர்க்கதரிசியுடைய செய்தி மாத்திரம்தான். அல்லேலூயா. வேறு சொந்த வெளிப்பாடுகளை நான் பேச விரும்பலை. அது உங்களுக்கு பிரயோஜனமும் படாது. ஏனென்றால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் உதவுபவர் தேவ ரகசியங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டான். அதைத்தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு போதிக்கணும். என் தாசனாகிய மோசேக்கு கற்பித்த இந்த வசனங்களெல்லாம் நீ கை கொண்டு இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை மோசே தீர்க்கதரிசிக்கு எதெல்லாம் தேவன் கற்பித்தாரோ அதைத்தான் யோசுவா பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு தேவன் தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக எதையெல்லாம் கற்பித்தாரோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். எந்த சொந்த வழிபாட்டையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இத்தனை வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தும் கூட அவன் நியாய தீர்ப்புக்காக இருக்கிறானே. இப்போ புரிகிறதா? இந்த வாலிபன் சிறு வயதிலிருந்தே இத்தனை பக்திக்குரியவனாக வளர்ந்து, ஆமேன், இத்தனையாக அவன் முழுக்க முழுக்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலும் கூட கடைசி நேரம் என்னை பின்பற்றி வா, ஆமேன், அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் திரளான ஆஸ்தி உடையவனாக இருந்தபடினால் துக்கம் அடைந்தவனாக என்ன செய்தான்? போய்விட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும், லூக்கா 9:62 அப்படி சொல்லுகிறது. வாசிங்க. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பாத்தீங்களா? கலப்பையின் மேல கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. லூக்கா 17:31 வாசிங்கள். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். அருமையான வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். வயலின் மேல் இருக்கிறவன், வயலில் இருக்கிறவன், வாசிங்க. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். லோத்துக்கு போயிட்டார் ஆண்டவர். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இயேசு நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. பாருங்க, இவ்வளவு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இவ்வளவு பக்திக்குரியவனா ஜெபஜீ வீரனாக வளர்ந்தவன், எந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நித்திய ஜீவன் என்ற ஒரு காரியம் வரும் பொழுது அதை அவனால் சுதந்திரிக்க முடியல. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்த்தா போச்சு. லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள், ஜீவன் தப்ப ஓடுவா. அங்கு தேவனுடைய வார்த்தை என்னவா இருந்தது? நீ பின்னிட்டு பாராமல் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அந்த வார்த்தையை அவள் உதாசீனப்படுத்தி பின்னிட்டு பார்த்தாள். அந்த உப்பு தூணாக அவள் இன்றைக்கும் ஒரு காட்சி பொருளாக நின்று கொண்டிருக்கிறாள். அருமையானவர்களே, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம என்னதான் இந்த உலகத்தையே நம்ம இழந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை இழந்து போகாதீங்க. அவருடைய சத்தியத்தை இழந்து போகாதீங்க. அவருடைய வார்த்தையை இழந்து போகாதீங்க. உலகம் எல்லாம் நம்ம விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க, நமக்கு இயேசு வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. ஐஸ்வர்யம் யாவும் மயக்கிட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று வாழ வேண்டும். ஒரு வசனத்துக்காக நியாய தீர்ப்பு போயிட்டான், பின்பற்றி வா என்றார். பாருங்கள், அந்த நாளில் நியாய தீர்ப்பை முகமுகமாய் எதிர்கொள்ளும்படி காத்து கொண்டிருக்கிறான். நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு வாழ்வதை அவன் விட்டுவிட்டு நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஆமென். இதுதான் இன்றைய சபைகள், ஸ்தாபனங்கள். நீங்கள் சாதாரணமாக அவர்களை நினைக்காதீங்க. பரலோகத்துக்கு அவர்களுக்கு என்னல்ல சம்மதமே கிடையாது. அவர்களை குறை கூற வேண்டும் என்று நான் சொல்லலை. இந்த நேரத்துக்கான செய்தி இருக்கிறது. ஆமென். இந்த மணி நேரத்துக்கான வார்த்தை இருக்கிறது. இந்த மணி நேரத்துக்கான சத்தியம் இருக்கிறது. அதை உதாசீனப்படுத்தும் பொழுது இந்த வாலிபனுக்கு நேர்ந்த கதிதான் அவர்களுக்கும் நடக்கும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அவன் புறக்கணித்த அதே நல்ல தருணம் வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏறக்குறைய அதே சூழ்நிலையில் அதே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அருமையான வாலிப பிள்ளைகள், நற்பண்புகள் உள்ளவர்கள், உங்களுக்கு அருமையான தகப்பன்மார்களும் தாய்மார்களும் உண்டு. நீங்கள் விரும்பினால் ஒழிய வேலை செய்ய வேண்டியது கூட இல்லை. ஆமென். ஆனால் அதனோடு கடந்து செல்லுகிற வேறு ஏதோ ஒன்று உள்ளது. ஏதோ ஒன்று அதனோடு கூட போகிறது. ஆம், அந்த வார்த்தையானது ஒருபோதும் மரித்து போகவில்லை. என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தையானது இன்னுமாக ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும் ஒரு சவாலாக இருக்கிறது. இயேசு அந்த வார்த்தை சொன்னாரே, என் பின்னை பின்பற்றி வா, அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவிக்கிறது. இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஒவ்வொரு வாலிபனுக்கும் அழைப்பு கொடுக்கிறது. ஒரு வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆமென். வார்த்தைகள் மரிப்பதில்லை. நீங்கள் எப்பொழுதாவது எதையாவது பேசினால் சற்று ஞாபகம் கொள்ளுங்கள். அது உங்கள் காரினுள் வைத்து ரகசியமாக பேசினாலும், அது பிரசங்கப்பிடத்தில் பேசப்பட்டாலும், உங்கள் ஆண் நண்பருடனோ அல்லது பெண் சிநேகிதியோடோ தெருக்கோடியில் பேசப்பட்டாலும், அது எங்கு பேசப்பட்டாலும் அது ஒருபோதும் மரித்து போவதில்லை. அது என்றென்றைக்குமாக ஜீவித்தாக வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள், ஆமென், அது எல்லாமே மரித்து போகாதான். அது இந்த காற்றினூடாக கடந்து சென்று எங்கேயோ மிதந்து கொண்டு இருக்கிறது. அது மரித்து போகாது. நான் பேசுகிற வார்த்தை, அதான் உலகத்தில் சொல்லுவான், கல்லால் அடித்தது கூட வலிக்கலப்பா, ஆனால் சொல்லால் அடித்தது என்ன வலிக்கிறதுப்பா. அப்போ கல்லால் கூட அடிச்சிடலாம் ஒருத்தனை, பிரச்சனை இல்லை, அது அதோட முடிச்சுப்போம். ஆனால் சொல்லால் அடித்தது காலம் பூரா மாறாது, மாறுமா? அப்போ சொல்லால் யாரையும் என்ன செய்யாதீங்க, தயவுசெய்து அடிச்சிடாதீங்க. அப்போ கல்லால் மட்டும் அடிச்சிடுவா பாஸ்டர்? அப்படியே செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் கல்லை வச்சு அடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க, சொல்ல மட்டும் அடிக்க விடாங்க. அதனால் நான் வாயை கம்முன்னு பொட்டிக்கிட்டு ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு வந்து ஒரு கல்லை எடுத்து அடிச்சுட்டு ஓடிடுவேன். பெஸ்ட், அதை பண்ணுங்க. ஆனால் சொல்லால் என்ன செய்யாதீங்க, அடிக்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, வார்த்தை, அதாவது வார்த்தை கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஒரு வசனம் இருக்கா இல்லையா? வார்த்தை கொல்லுமா, வசனம் உயிர், அதாவது ஆவி உயிர்ப்பிக்கிறது. சரி, இப்பொழுது நாம் சிறிது பாருங்கள், சிறிது அவனை பின்படர்ந்து போவோம். அவன் அதை புறக்கணித்த போது என்ன சம்பவித்தது? அது கிறிஸ்துவின் சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அவன் தன்னுடைய நண்பர்களோடு போய்விட்டான். முடிஞ்சா? பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்ல புத்தி சொல்லி செல்லம் கொடுத்து அவர்களுக்கு வேலைய ஆடைகளை வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாமே வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல உணவு கொடுங்க, எல்லாம் விளைக்கீங்க. கடைசியில் நான் ஒரு பையனை நேசிக்கிறேன், உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன், வாழ்ந்தால் அவனோடு தான். பெற்றோர்கள் சொல்லி பார்ப்பாங்க, வேண்டாம் மகனே,
வேண்டாம் மகளே, நீ அதை செய்யாத மகளே. அல்லேலூயா. பெற்றோர்கள் சொன்னாலும் பிள்ளைகள் நல்லா தான் வளர்த்தாங்க பெற்றவங்க. கடைசியில் இப்படி எத்தனை ஸ்கூல் பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் ஆட்டோ டிரைவரை பிடிச்சிட்டு போயிடுறான். ஆமேன். கல்லூரி படிச்சிருக்கிறாங்க, இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. அது பாருங்கள், அந்த நேரத்தில் அவங்க புத்தி தடுமாறி போய் விடுகிறது. பெற்றோர்கள் நன்றாக வளர்த்தாலும் கூட ஆமேன் பிள்ளைகள் தவறி போய் விடுகிறார். தங்கள் தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அவன் வச்சு வாழ்வான், அந்தால தெருவில் விட்டு போயிடுவான். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு செய்தியில் பார்க்குறோம். ஆமேன். என்னை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் பெண் பார்த்தோ அல்லது பையனை பார்த்தோ அவங்கள ஆசீர்வாதத்தோடு நடக்கிற திருமணம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணம். ஆமேன். நீங்களாக அதை தெரிந்து கொள்ளாதீங்க வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளாதீங்க. பெற்றோர்களாக அதை செய்யட்டும், உங்கள் போதகர்கள் அதை செய்யட்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் அருமையான பிள்ளைகள். நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டியதான். ஆனால் நீங்கள் கொண்டிருக்கும் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கவனியுங்கள். அந்த நண்பன் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தால் அந்த நண்பனோடு செல்லுங்கள், அவனை நம்புங்கள், அவனை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நீங்களும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஆனால் அவன் கிறிஸ்துவை பின்பற்றாதவனாகில் அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டாம். ஒரு அவிசுவாசியோட விசுவாசிக்கு ஐக்கியம் எது? முனுசாமி, கந்தசாமி, இதுதான் உன் ஃப்ரெண்டா? பி கேர்ஃபுல். அவன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஆனால் அவனை ரட்சிப்புல முதல்ல வழி நடத்து. ஆமேன். அவனுக்குள் விக்கிரகத்தின் ஆவி இருக்கிறது உள்ள. எல்லாத்துக்கும், எல்லா தேசத்துக்கும் ஆவி இருக்குது. தீர்க்கதரிசி சொல்கிறார், எல்லா சபைக்கும் ஆவி இருக்குது, ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஆவி இருக்கிறது. அப்போ விக்கிரகத்தை வணங்குறவராக இருந்தால் அவனுடைய ஆவியோடு நீ தொடர்பு கொண்டேன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு வேட்டு வச்சிடும். அதனால் யாரோடு இருக்கணுமா? தீர்க்கதரிசி அந்த நண்பன் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்தால் அந்த நண்பனோடு நீங்கள் செல்லுங்க, அவனோடு ஐக்கியம் வைங்க. நீங்களும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுங்க. ஆனால் அவன் கிறிஸ்துவை பின்பற்றாதவனாகில் அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டாம். புரியுதா? வாலிப பையன்களே, வாலிப பிள்ளைகளே, அவிசுவாசியோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளாதீங்க. ஆமேன். அவர் கிறிஸ்துவை பின்பற்றாதவனாக இருந்தால் அவனோடு நீ என்ன செய்யாத, சேராத. அதுக்காக அவனை வெறுக்கணும்னு சொல்லு, அவனை நேசி, அவனோடு பேசு. ஆனால் ஒன்று, அவனோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதே. அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ அருமையான காரியம். ஏன்னா பூவோடு சேர்ந்த நாறு என்ன செய்யும்? மனம் பெறும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஜெபிக்கிற வாலிபன், ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா அவங்களோடு நீங்கள் சேர்ந்து பாருங்க, உங்களுக்கு ஜெப வாழ்க்கை வரும். ஒரு தூங்கனா மூஞ்சியோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் சர்ச்சில் தூக்கம் வரும். தூங்கனா மூஞ்சி பக்கத்தில் யாரும் உட்காராதீங்க, அந்த ஆவி உங்களையும் ஆட்கொள்ளும். அது கனந்தித்திரையின் ஆவி. ஆமேன். சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது என்னது வெட்டுது. ஆமேன். அவங்க பக்கத்திலே உட்காராதீங்க. ஸ்கூல்களில் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் என்ன படித்தாலும் மார்க்கம் வாங்க மாட்டான், ஆசிரியர் கீழே படிக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். இவனுக்கு கடைசியில் ஒரு பெஞ்சு போட்டிருக்கோம். அந்த பெஞ்சை ஆசிரியர் ஒதுக்குவார். அதுக்கு பேர் மாப்பிள்ளை பெஞ்சின்னு அர்த்தம். நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த பெஞ்சு பேர் என்னதுங்க? மாப்பிள்ளை பெஞ்சி. அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவெல்லாம் மாப்பிள்ளைன்னு பேர். ஆனால் ஒரு பையன் கூட ஒழுங்காக மார்க் வாங்க மாட்டான், பாஸே ஆகிறது சரித்திரத்திலே கிடையாது. அதனால் இந்த மாப்பிள்ளை பெஞ்சின்னு ஒன்று இருக்கும். அவர் நேராக வருவார், மாப்பிள்ளை பெஞ்சில் போய் வந்துட்டு அப்படியே மாப்பிள்ளையாகவே வெளியே போயிடுவார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இதுதான் நடக்குது. அது மாப்பிள்ளை பெஞ்சின்னு அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதே போல தான் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய நண்பன், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்று நான் சொல்லுவேன். Man is known by his friends. Who are you, friend? I say, who are you? உன் நண்பன் தன் சிநேகிதனால் அறியப்படுகிறான். உன் நண்பன் யார் என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்று நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா? உங்கள் நண்பனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீ யார். உன் நண்பன் எப்போதும் டாஸ்மாக் கடைக்கு போகிறவனா? அதான் உன் நண்பனா?
நீயும் தண்ணி அடிச்சிருப்ப, எங்கேயாவது அடிச்சிருப்ப. உன் நண்பன் யார் என்று சொல். பாருங்க, நண்பன் சிநேகிதனால் அறியப்படுகிறான்ங்கிற அந்த பழமொழி, ஆங்கில பழமொழி இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு. உன் நண்பன் நல்லா ஜெபிக்கிறவனா, சர்ச்சை விடவே மாட்டானா, ஊழியத்தில் முதன்மையான இருப்பானா, அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பழகுங்கள். உங்களுக்கும் அந்த நல்ல எண்ணங்கள் உருவாகும். அல்லேலூயா. அதுதான் தீர்க்கதரிசியே சொல்றாரு, அவன் கிறிஸ்துவை பின்பற்றாதவனாகில் அவனோடு நீங்க என்ன செய்ய வேண்டாம், சேர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த சிநேகம் ஆகாது. ஆமென். கூடா நட்பு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? கூடா நட்பு கேடாக முடியும்னு சொல்லுவான். கூடா நட்பு கேடாக முடியுமா? அப்போ அந்த நட்பு சரியில்லை அப்படின்னா அது கேட்டில் கொண்டு விட்டுரும். நீ நல்லவராக தான் இருப்பா, கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே ஆயிரும்? அவன் ஏதாவது கொலை குற்றத்தில் இருந்திருப்பான், குற்றம் செஞ்சுட்டு வந்திருப்பான், நீ உன் நண்பனாக வச்சுருப்பா, கடைசியில் அவன் கம்பி எண்ணுவான், உன்னையும் கம்பி எண்ணுவான். நீ தப்பு செய்யலை, நீ நல்லவன் தான். ஆனால் அந்த கூடா நட்பு எதில் போய் முடியும்? கேடில் போய் முடியும். கவனமாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நாம் அவனை கவனிப்போம். அவன் அநேகமாக அவனுடைய நண்பர்களை பின்பற்றி போனான் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். பார்த்தீங்களா, அவன் எங்கே பின்பற்றிட்டான்? கிறிஸ்துவை நாம் முழுமையாக பின்பற்றி போனோம். எல்லாத்தையும் விட்டு பின்பற்றிட்டோம்னா நம்ம சிநேகிதர்களை விட வேண்டியிருக்கும், நண்பர்களை விட வேண்டியிருக்கும். என்ன எல்லாத்தையும் விட வேண்டிய சூழ்நிலை வருமே. அதை பார்த்த உடனே அவனுக்கு அங்கே தான் போச்சு. அவன் மறுபடியும் தன் நண்பர்களோடு போய்விட்டான். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஆமென். அந்த நண்பன் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்தால் அந்த நண்பரோடு செல்லுங்கள். நாம் எதை பார்த்தோம்? அவருடைய நண்பர்களை பின்பற்றி போனான் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அவன் ஒரு மகத்தான தலைவனாக ஆனான். அப்போது அவன் ஒரு மகத்தான தலைவனாக இருந்தான். அதன் பிறகு அவன் தன்னுடைய பொருட்களை வைப்பதற்காக கூடுதலான களஞ்சியத்தை கட்ட வேண்டியதான். அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறார். நான் இன்றைக்கி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறையா இருக்குது. கிட்ட 74 எவ்வளோ இருக்கும்பா லாஸ்ட்டில்? என்ன ஒரு 3/4 மணி நேரம் போகும் இல்லையா? 8 முடிஞ்சிருக்கா? இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. எத்தனை முடிஞ்சிருக்கு? 13 தானா? இன்னும் 8 இருக்குது. சரி, அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து போகலாம். இன்றைக்கு நம்ம 2வது பாகமாக அதை கொண்டு போவோம். ஏன்னு சொன்னால் இதில் இன்னும் அடுத்த பாயிண்ட் நம்ம வரும். எங்கே வரப்போகுது? அந்த வாலிபனுடைய காரியம் முடிஞ்சு அவன் நியாய தீர்ப்புக்கு இப்போ காத்திருக்கிறான். கவனிச்சிங்களா? நீ எத்தனைதான் வசனத்துக்கு கீழ்படிச்சு எத்தனைதான் பரிசுத்தமாக இருந்தாலும் எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான், முடிச்சு போச்சு. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படியணும். இயேசு சொன்னார், ஞானஸ்நானம் பெறும் பொழுது, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் இடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா? அதற்கு இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நீதி என்பது என்ன பிரியமானவர்களே? வார்த்தை. இப்படி எல்லா வார்த்தைகளை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார் அல்லவா? இயேசு சொன்ன பரிசுத்த வேதாந்தத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம ஜீவியத்திலே நாம் கொண்டு வருவோம். அதனால் எத்தனை நஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, இயேசு மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போயக்கூடாது. அடுத்த காரியம் லூக்கா 12:16 முதல் 19 வசனங்களை நாம் அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாக நாம் அங்கே கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போம். இன்னும் அநேக வசனங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் நாம் 2வது பாகத்திலே அதை நாம் தியானிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நின்று கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற ஒரு பாடலை பாடும். இயேசுவின் பின்னே போக துணி. கடைசியாக பாடலாமா? அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் எத்தனை பேர் செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அந்த வாலிபனை போல நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள சொத்து சுகம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விட மாட்டவர். ஒரே நாளிலே கேரளாவில் கனமழை வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு 400-500 பேருக்கு மேலாக மறைத்து போனார்கள். அவர்கள் அந்த கிராமம் 3 கிராமங்கள் இருந்த இடமே தெரியலையாம். ஒரே இரவு தூங்கி கொண்டிருந்தவர்களெல்லாம் அந்த வெள்ளம் அடித்து கொண்டு விட்டது. தூங்கி கொண்டிருந்தவர்களெல்லாம் மணல் மூடிக்கொண்டது. நிலச்சரிவு ஏற்பட்டது.
ஒரே இரவில் மரணம் வந்தது. புரிகிறதா? இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. இயேசு ஒருவர் தான் நமக்கு சொந்தமாக இருக்கணும். அதற்காக நான் எதையும் இழப்பேன். ஆனால் ஆண்டவரே, நான் உம்மை இழக்க மாட்டேன். ஆண்டவர், ஆமென். உறுதியாக இருக்கிறீர்களா? இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆமென். நாம் அவரை பின்பற்றும்படியாக ஒரு பாடலை பாடி கடைசியிலே நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இயேசுவின் பின்னை போக துணிந்தேன் என்ற பாடலை துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நான் பின்வாங்கி போக மாட்டேன். லோத்தின் மனைவி போல நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் ஆசை செய்யோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை செய்யோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை செய்யோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நேசரின் சித்தம் செய்வதன் பாக்கியம், நேசரின் சித்தம் செய்வதன் பாக்கியம், நேசரின் சித்தம் செய்வதன் பாக்கியம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நான் வேகம் வெல்வேன் என் கிரீடம், செல்வேன் நான் வேகம் வெல்வேன் என் கிரீடம், செல்வேன் நான் வேகம் வெல்வேன் என் கிரீடம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா?
நன்றி ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம். கலப்பின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியில்லை. அந்த வாலிபனை குறித்து பாருங்கள், நல்ல ஒரு ஜீவியம் செய்தான், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தான், பரிசுத்தமாக வாழ்ந்தான், ஜெப வீரனாக காணப்பட்டான், எல்லா வேத வசனங்களுக்கும் 10 கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தான். ஆனால் நித்திய ஜீவன் என்று வரும்பொழுது, நித்திய ஜீவன் என்பது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. நீ உன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் விற்று தரித்திரர்கள் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது அவன் துக்கமடைந்தவனாக போய்விட்டான். அவன் இயேசுவை பின்பற்றவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இது நம்ம ஒவ்வொருவருக்கும் பாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாலிப பெண்களுக்கும் பாடமாக இருக்கிறது. வாலிப பையன்களுக்கும் பாடமாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை கீழ்ப்படிவோம். அதனால் எத்தனை நஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் துன்பங்கள் வரலாம், வேதனை வரலாம். ஆனால் எனக்கு இயேசு தேவை, என் மீட்பர் எனக்கு தேவை, என் அன்பர் எனக்கு தேவை, என் நண்பர் இயேசு எனக்கு தேவை. அவர்தான் என் ஜீவன், அவர்தான் என்னுடைய இரட்சகர். அவரை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இயேசு எங்கள் ஜீவனாய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் தேவை என்பதை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் மாய். ஆண்டவரே சோத்திரம். இயேசு என் முன்னால், உலகம் என் பின்னால் என்று சொல்லி நாங்கள் பாடணும். ஆண்டவரே இயேசு நீங்கள் முன்னாக செல்லுங்க, உங்க பின்னால நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை பின்னோக்கி நாங்கள் தள்ளிவிடுகிறோம். ஆண்டவரே, இயேசுவை முன்வைத்து நாங்கள் ஓடும் பொழுதே எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே. அப்படியாக தேவனே, இந்த நாளிலோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாம மகிமைக்கு இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படவர்களாக சகல துதி கன மகிமை யாவற்றுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.